நேர்மையின் சிகரமாய் விளங்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருவுடைய பெயர்ச்சி, அதாவது ஜூன் 2ஆம் தேதி குரு வந்து தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறாரு. ஸோ கடக ராசியிலேருந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன விதமான யோகங்கள குடுக்க போறாரு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதியான யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்த குறிக்கக்கூடிய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தான். அந்த குருவுடைய நிலை என்னவா இருக்கு? அவர் எப்படியான யோக பலன்கள குடுக்க போறார் அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி குரு வந்து முழு சுப கிரகம். அவர் முழு பலம் பெறும் பட்சத்தில 12 ராசிக்காரர்களுக்குமே சிறந்த யோகங்கள தான் கண்டிப்பான முறையில குடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில வந்து உங்க ராசிக்கு அவர் யோகாதிபதி, உங்க சிம்ம ராசிக்கு முழு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன தான் நம்ம சொல்லணும். அதாவது குரு பகவான் தான் சொல்லணும். ஸோ அந்த குரு பகவான் வந்து தன் முழு பலம் அடைகிறாரு அப்படின்னும்போது வந்து, உங்களுடைய நலம் விரும்பிய ஒருத்தர் வந்து நல்ல ஒரு திருப்திகரமான நிலையில இருக்காரு. மன ரீதியாவும், பொருளாதார ரீதியாவும் எல்லா வகையிலயும் வந்து ரொம்ப பலமா இருக்காரு. முழு பலம் பொருந்தி திருப்தியா இருக்காரு அப்படின்னா, அது யாருக்கு நல்லது? உங்களுக்கு நல்லது. ஸோ அந்த வகையில உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் உச்ச பலம் பெறுறது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க மனசுல நெனைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனோஸ்தானம் தான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி தான் உச்ச பலம் அடைகிறாரு. கடகராசியில. ஸோ அப்படின்னும்போது நீங்க என்னென்ன விரும்புனீங்களோ, இதுநாள் வரைக்கும் யோசிச்சிருந்தீங்களா, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கிடைச்சா நல்லாருக்கும். அப்படின்ற மாதிரியான ஒரு விருப்பங்கள், ஆசைகள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் பொதுவானது தான். ஸோ அது எல்லாமே வந்து எதுவாயினும் நல்ல விஷயங்களா நீங்க யோசிச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பான முறையில் 100% நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க.